அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகளே மகனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகளே மகனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவில் கொள்வாய். இவற்றை நீ நினைவில் கொள்வாய், பயப்படாதே. நீ என் ஊழியன், நீ என் தாசி, நீ என் தாசன். சிஎஸ்ஐ பைபிள் அழகா இருக்கும். நீ என் தாசன். வாசிக்கலாமா? சிஎஸ்ஐ பைபிள் இருந்தா யாராவது? ஏசாயா 44:21 எடுத்து வையுங்கள். இவற்றை நீ நினைவில் கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான், நீதான் என் அடியான், நீதான் என்னுடைய அடியான். ஆண்டவர் பாருங்க எப்படி நம்மளை கையில் எடுத்துக்கிறாரு. நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். அடுத்து பாருங்க சொல்றாரு 22ஆம் வசனத்திலே, உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றுபவர், மன்னிக்கிறவர், பாவிகளை தேடி வருகிறவர். இன்னைக்கு ஸ்தோத்திரப்பள்ளியில் வந்தது பாவிகளின் நண்பன், பாவிகளுக்கும் நண்பன். லூக்கா 7:34 வாசித்தார்கள். பாவிகளுக்கும் நண்பன், பாவிகளுக்குத்தான் நண்பன். ஆமென். என்னிடம் திரும்பி வா, இதோ வருகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பதில் அப்படி இருக்கணும். என்னிடம் திரும்பி வா, இதோ வருகிறேன் ஆண்டவரே, இதோ வருகிறேன் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிடும் போது, ஆண்டவரே ஐயோ நமது பணிக்காக யார் போவான்னு கேட்கும் போது, என்னை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுவார். சிறுவன் சாமுவேல் உறங்கிக் கொண்டிருப்பான். ஆண்டவர் அவனை தட்டி எடுப்பார். அவனுக்கு தெரியாது இது ஆண்டவருடைய குரல் என்று. ஆனால் குரு ஏலி சொல்லும் பொழுது, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லும் பொழுது, சிறுவன் சாமுவேல் அப்படியே சொன்னான், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தான். அல்லேலூயா. நானும் அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே பேசும், சொல்லுங்க ஆண்டவரே பேசும். ஆமென். நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. நான் கேட்கிறப்பா, நான் கேட்கிறப்பா. இதுவரை கேட்காம இருந்தப்பா, இதுவரை உங்க சொல்லு கேட்காம இருந்தப்பா.
எனக்கு யாருமே என்னை கேட்கறதுக்கு இல்லை, யாருமே என்னை கண்டிக்கிறதுக்கு இல்லை, யாருமே என்னை தண்டிக்கிறதுக்கு இல்லை என்ற இருமாப்போடு நான் இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பெயர் சொல்லி என்னை அழைச்சேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. உமது முன்னாடி நான் ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன் அப்பா. ஆனால் நீர் என் குற்றங்களை கார்மேகம் போலும், என் பாவங்களை பழிப்படணும் போலும் நீர் இன்று மாற்றுகிறீர் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரமா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்தோத்திர பலி, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்க 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 அக்னி ஸ்தோத்திரம்ப்பா. அக்னி இறங்கணும், வல்லமை இறங்கணும். உன்னதத்தின் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை உந்தன் உள்ளர் பக்தத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினி. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. ஆமென். அல்லேலூயா. தாங்குங்கப்பா, உங்களுடைய ஆவியினால் தாங்குங்கப்பா. அசை போட்டுட்டே இருக்கணும், அவரோட பயணம் பண்ணிட்டே இருக்கணும். வாக் வித் ஜீசஸ், டாக் வித் ஜீசஸ். அவரோட நடங்க, அவர் கையை பிடிச்சிட்டு நடங்க. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே நானும் வருகிறேன். வாரு இயேசுவே என்ன, வாரு இயேசுவே என்ன கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கென்று யார் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, உன்னை காண்கின்ற தேவன் உனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. உன்னை காக்கின்ற இறைவன் உனக்கு உண்டு. ஆமென். யாரெல்லாம் அந்த வார்த்தையை காதில் கேட்டு வாய் வழியாக அது உள்ள உங்கள் மனசுக்குள்ளே போய் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அது போய் டைஜஷன் ஆகி அங்கிருந்து வெளிப்படணும் ஆமேன் என்று சொல்லி ஆமென். ஆமென். அந்த வசனத்துக்குள்ள நீ டிராவல் பண்ணால் மட்டும்தான் உனக்கு விடுதலை. ஆமென். ஆமென். நீ அவருடைய வசனத்துக்குள்ள விடுதலை உனக்கு வேணும் கேட்டினா தேவைகளை மட்டும் விண்ணப்பத்தை எங்களுக்கு உதவி செய்து உதவி செய்து உதவி செய்து எங்கள் காரியங்கள் வாய்க்கணும், எங்கள் காரியங்கள் நடக்கணும்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? புலம்ப 4:41 சொல்லுகிறது, விண்ணக இறைவனை நோக்கி கைகளை உயர்த்துவோம். ஆமென். விண்ணக இறைவனை நோக்கி கைகளை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நன்மைக்காய் நன்றி, நீர் செய்த சகல நன்மைக்காய் நன்றி. அதிகாலையில் என்னை அழைத்தீரே நன்றி. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே,
இவற்றை நீ நினைவில் கொள்வாய். எவற்றை? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய ஊழியன், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசி, நீதான் என் அடியான், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்ற தேவனுக்கு ஏசாயா புத்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஐ பைபிளில் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வா, நீ என்னால் மறக்க விடுவதில்லை. எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. காலையில் நீ அவர் சமூகத்தில் வந்தால் தான் அது கிடைக்கும். நீ அவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியாமல், அவருடைய சொல்லுக்கு காதில் வாங்காமல், இஷ்டப்படியே சுற்றி திரிந்து நடந்தால் பாடுகள் வரும். ஏன்னா பசாசு வேறு டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணிடுவான். அப்போ பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர கற்றுக்கொள். ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நான் இதுவரை உம்மை விட்டு விலகி போனப்பா, சும்மா நான் புலம்பிட்டே இருக்கிறப்பா, ஐயோ நான் சும்மா உங்களை விட்டுட்டே இருக்கிறப்பா, எப்போ பாரு புலம்பிட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் எனக்கு பத்தலை ஆண்டவரே, திருப்தி இல்லாத நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனப்பா, ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு இருந்தேன், கை நிறைய சம்பளம் கொடுத்து, கை நிறைய எல்லாம் கொடுத்து, வேலையை கொடுத்து எல்லாம் பண்ண பிற்பாடு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று சொல்லி ஓடி ஒளிகிறாய். உண்மையோடும் நேர்மையோடு அவருடைய சமூகத்தில் நீ இல்லையே, அவருக்கு உண்மையான தாசனாக தாசியாக இல்லையே. அவர் விரும்புவது என்ன? நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். அதான் சிஎஸ்ஐ பைபிள் ரொம்ப அழகா இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை. என்ன அழகா வார்த்தைகள் பாருங்க. அதனால தான் ஏசாயா 45:4 சொல்லப்படுகிறது, என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். ஆமென். நீ வசனம் வாசிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ எடுத்து வாசிக்கணும்னு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. அவர் சொல்வதை எல்லாம் கேளுங்கள். ஆமென், ஆமென். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் உள்வாங்க. நீ பைபிளை பரட்டி இது நல்லா இருக்குமா, இந்த வசனம் எனக்கு நல்லா இருக்குமா, அந்த வசனம் எனக்கு நல்லா இருக்குமா, கிடைக்காது. அவர் கொடுக்கறது மட்டும்தான் நீ சொல்லணும். ஆமென். அவர் என்ன ஃபீல் பண்றாரோ அதை தான் நீ சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான், கவலை இல்லையே கலக்கமில்லையே, கவலை இல்லையே கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் கவலை இல்லையே, எதை குறித்தும் கவலை இல்லையே, என் மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். ஆமென். ஆமென். என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கொன்றும் குறையில்லை. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, எனக்கொன்றும் குறையில்லை, எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன், எனக்கு ஒன்றும் குறையில்லைப்பா. நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, என்னால் அதை அனுபவிக்க தெரியலப்பா, என்னால் அதை அனுபவிக்க தெரியலப்பா, எப்படி உங்கள்கிட்ட பேசணும்னு தெரியலப்பா, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலப்பா, எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியலப்பா. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும்
என் மனது ஒரு போக்கில் இல்லை ஆண்டவரே, நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? அஞ்சாதே, நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான், நீதான் என் அடியான், நீதான் என்னுடைய தாசன், நீதான் என்னுடைய தாசன், வேற யாரும் கிடையாது. குழப்பிக் கொண்டிருக்கிறாயோ? ஐயோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? என்னை நினைவு மறந்துட்டாரா? அவர் மனசுல என் பேர் இல்லையா? ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் என் ஊழியன் சொல்லிட்டாரு. 21 அதிகாரத்தில் நீ என் ஊழியன் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் இங்கே ஏசாயா 44 என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்காருமா. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. யாரு? எடு எடு எடு. அந்த பெயர் சொல்லி உன்னை கூப்பிடுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமே. எத்தனையோ சபைகளில் பார்க்குறோம், எத்தனையோ பெரிய பெரிய மீட்டிங்கில் பார்க்குறோம். அங்கே ஆயிரக்கணக்கான கும்பலாக இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறவங்க ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த 5 பேரை தான் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க, மற்றவங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதுபோல் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே 4 பேர் யாரெல்லாம் முன்குறித்தால் அவங்கள தான் கூப்பிட்டுருவாங்க. ஆனால் இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் அத்தனை பேரையும் கூப்பிடுவார். பெயர் சொல்லி உன்னை அழைக்கிற தேவன். ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாமல் இருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேனே, நீ மறந்து விட்டாயோ? மறந்து விட்டாயோ? அதனால தான் ஏசாயா 45:5 சொல்றாரு, நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நானே உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன், நானே உனக்கு நண்பனாக இருக்கிறேன், நானே உனக்கு தோழனாக இருக்கிறேன், நானே உனக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறேன், வேறு எவரும் இல்லை. என்னை என்று வேறு கடவுள் இல்லை அம்மான்னு சொல்றாரு. என்னை என்று வேறு கடவுள் இல்லை. ஆமென். நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். அவரை அறியாமல் இருந்தும் நமக்கு வலிமை அளித்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு. செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை தகர்ப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறையிலே கைதியாக இருக்கிறார்கள். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் நள்ளிரவு செயின் கட்டப்பட்டிருக்கிறது, கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்டப்பட்ட சங்கிலிகள் விடுபடுவதில்லை. அவர் விடுபடிக்க யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக அவர்கள் நள்ளிரவு என்றால் மிட் நைட்ல ஆண்டவரை ஸ்தோத்திர பலி எடுத்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுத்தார்கள். ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது அவருடைய சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டன, உடைக்கப்பட்டன, தகர்க்கப்பட்டன. இன்று உன்னுடைய வீட்டிலும் நீ உன்னுடைய ஸ்தோத்திர பலியின் மூலமாக எடுக்கின்ற நன்றி செயலுக்காக ஆண்டவர் உன்னை சமப்படுத்துகிறார், உன் வாழ்க்கையை சமநிலைப்படுத்துகிறார்.
செப்பு கதவுகளை உடைத்தது போல உன் வீட்டில் இருக்கின்ற கடைகளை அனைத்தையும் உடைக்கிறார் என்று. இதோ இரும்பு தாழ்பாள்களை தகர்க்கிறார் என்று சமாதானமாய் போ என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 44:24 சொல்லுகிறது, கருப்பையில் உன்னை உருவாக்கி உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே. கருப்பையில் உன்னை உருவாக்கி உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகளை பரப்பினேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னையும் உருவாக்கி என்னையும் படைத்து நீ என் அடியான், நீ என் தாசன், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஏசாயா 37 14 சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 37:14. யாராவது ஒருவர் எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். ஆமென். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம். ஆமென். எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். ஆமென். ஆமென். எசேக்கியா தூதரிடமிருந்து தூதரிடமிருந்து மடலை வாங்கி படிக்கிறார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். உனக்கு என்ன விண்ணப்பம் இருக்கோ, உனக்கு என்ன செய்தி வருதோ, உனக்கு என்ன ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரோ, அதை ஆண்டவருடைய இல்லத்தில் அவருடைய திருமுன் அதை விரித்து வை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். அதை விரித்து வை. காலையில் தோத்திரப்பட்டு எடுக்கும்போது அந்த புஸ்தகத்தை நீ விரித்து வையே. எசேக்கியா தான் அப்படி செய்ய ஆண்டவரிடம் மன்றாடினார். அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அந்த மடலில் உள்ள விஷயத்தை சொல்லவில்லை, மடலில் என்ன இருக்கிறது என்பதை உணரவில்லை. மாறாக எசேக்கியா ஆண்டவரிடம் இப்படியாக ஜெபிக்கிறார். எப்படியாக ஜெபிக்கிறார்? இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே என்று சொல்லி. ஆமென். சிறுபவள் மேல் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளை இழித்திருக்குமாறு சனகெருபு சொல்லி அனுப்பின சொற்கள் அனைத்தையும் கேளும். அந்த மடலில் அப்படித்தான் இருக்கிறது. அந்த மடல் எப்படிதான் இருக்கிறது? கடவுளை இடித்துரைக்குமாறு சனகெருபு சொல்லி அனுப்பின சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். பாருங்க, அந்த மடலை என்ன இருக்குது? நெகட்டிவ் தான் இருக்குது. அந்த நெகட்டிவ் எல்லாம் அவர் அப்படியே மடலை விரித்து ஆண்டவர் சமூகத்தில் சப்மிட் பண்ணிட்டு அவர் கேட்குற ஜெபம், இஸ்ரவேலின் கடவுளாகிய
படைகளின் ஆண்டவரே, கிருபைகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் அனைத்திற்கும் அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். கடவுளை இழித்துரைக்குமாறு சனகெருவு சொல்லி அனுப்பின சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி ஆண்டவர் சமத்தில் சப்மிட் பண்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமான் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்தில் உண்மையா இல்லை, நீ உண்மையா இல்லை, இழிவு வரும். ஆண்டவர் சமத்தில் நீ உண்மையா இல்லை, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிற, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஏமாத்துற ஆண்டவரை, வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு ஏமாத்துற ஆண்டவரை. சும்மா ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே சொல்கிறவங்க எல்லாரும் போக முடியாது. காட்டி கொடுத்துருவார் ஆண்டவர். நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இல்லை, உண்மையாக இருக்கணும். ஒரு நாள் எச்சரிக்கிறார். அவனுடைய புத்தி ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்கு. ஆண்டவர் காட்டி கொடுப்பார், காட்டி கொடுப்பார். அதனால தான் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம் யாராவது. ஏசாயா, யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக அன்றோ? ஆமென். ஆமென். இதெல்லாம் மறந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்கிறீங்க. யாரை நீ இடித்துரைத்தாய்? யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராக நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக அன்றோ? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நீ நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்காத. அவரை துக்கப்படுத்தாத, அவரை வேதனைப்படுத்தாத. வேதனைப்படுத்தாது. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாயிரு. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகனே மகளே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனேன்னு சொல்லி, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ யாருக்கு எதிராக? நீ பழித்துரைத்தது யாரை? நீ பழித்து இடித்துரைத்தாய் யாரை? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? யாரை? இஸ்ரேலின் தூயவர், படைகளின் ஆண்டவர், கிருபைகளின் மேல் வீற்றிருப்பவர், உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் ஒருவரே கடவுள், விண்ணுலகை மண்ணுலகை உருவாக்கியவரை பார்த்து இஸ்ரேலின் தூயவர் அவர்தான். அவருக்கு எதிராக என்றோ? ஆண்டவர் சமத்தில் உண்மையாயிரு. போலி வேஷம் போடாதே, போலி வேஷம் போடாதே. உண்மையாயிருந்து பழகு. செயலில் காட்டிவிடும். உன் செயல்களை அறிவேன், உன் எண்ணங்களை அறிவேன், எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் என்று சொல்லுகிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திர பலி மூலமாக நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். அணுக முடியாத ஒளியில் வாழ்கிறவர், இஸ்ரேலின் தூயவர், பாவிகளின் நண்பர், பாவிகளுக்கும் நண்பர்.
தந்தையும் மகனும் ஒன்றாய் இருப்பது போல் இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஜெபித்தாரே. ஏசையா ஜெபித்தாரே, எலியாவின் இறைவனே, ஈசாக்கின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே, அனைத்திற்கும் இறைவனே என்று ஜெபித்தாரே. நீதிமொழிகள் 2:6 ஞானத்தை அளிப்பவர், அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பவர் என்று ஸ்தோத்திரப்பேர் எடுத்தோம். ஆண்டவரே, என் பாதைக்கும் கால்களுக்கும் நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரேப்பா. பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் காண்பாய் என்று சங்கீதம் 128:6 சொல்லினீர். அம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு தருகிறீர். கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.